நற்பவி டிவைன் சேனல் நேயர்களுக்கு அன்பார்ந்த வணக்கம். அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். ஸோ இந்த தமிழ் புத்தாண்டு அப்படின்னு எடுக்கும்போதே பார்த்திங்கன்னா ஒரு வருஷத்தில் 2 புத்தாண்டு வருதா, ஒன்று ஆங்கில புத்தாண்டு, ஒன்று தமிழ் புத்தாண்டு அப்படின்னு சொல்கிறதுல நம்மளுடைய இந்திய மக்கள் எல்லாரும் மிக முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு நாள் அப்படின்னாக்கா இந்த தமிழ் புத்தாண்டு. இந்த தமிழ் புத்தாண்டு எப்போது வருது? ஏப்ரல் மாதம் சித்திரை, அதாவது ஆங்கிலத்துக்கு ஏப்ரல் மாதமும் தமிழுக்கு சித்திரை மாதம் 1ஆம் தேதி, அதாவது இந்த வருடம் கரெக்டாக சொல்லணும்னா 14/4/2026 காலை 9:30க்கு ரிஷப லக்னத்தில் இந்த தமிழ் புத்தாண்டு பிறக்குதுங்க. இந்த தமிழ் புத்தாண்டு பிறக்கக்கூடிய பஞ்ச முகூர்த்தங்கள் எடுத்துக்கிட்டிங்கனாக்கா, ஃபஸ்ட்டு இந்த தமிழ் புத்தாண்டுடைய பேர் பராபவ வருடம் அப்படின்ற பேரில் இந்த தமிழ் புத்தாண்டு பிறக்குது. செவ்வாய்க்கிழமை, திரையோதசி திதி, சதய நட்சத்திரம், சுக்ல யோகம், கௌளவ கரணம் கூடிய முகூர்த்தத்தில் இந்த வருடம் தமிழ் புத்தாண்டு பிறக்குது. ஸோ இந்த வருடம் தமிழ் புத்தாண்டு பிறக்கும் போது கிரகங்களுடைய நிலைகள் என்னென்ன அப்படின்னு பார்க்கும்போது, மேஷத்தில் சூரியனும் சுக்கிரனும், ரிஷபத்தில் லக்னமும், இந்த மிதுனத்தில் குரு பகவானும், கடகத்தில் மாந்தியும், 5ஆம் இடமான சிம்மத்தில் கேதுவும், 10ஆம் இடமான கும்பத்தில் சந்திரன் ராகு, 11ஆம் இடத்துல சனி செவ்வாய் புதன். ஸோ இந்த அம்சத்தில் இந்த வருடம் பிறக்குது. முதல்ல பராபவ வருடத்துடைய பலன் என்ன? பராபவ வருடத்துடைய பலன் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா, சர்வ நாசங்களையும் பிரச்சனைகளையும் போர்களையும் இந்த உள்ளூர்லேயும் சரி வெளியூர்லேயும் சரி நிறைய இயற்கை சீற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்க போகுது. அதே நேரத்தில் இந்த வருடத்துடைய நவநாயகனுடைய ராஜா அப்படின்ற கிரகம் குருன்னு உட்கார்ந்து எல்லாருடைய தனத்தையும் சரி, பொருளாதாரத்தையும் சரி, தானியத்தையும் சரி, விவசாய நிலங்களையும் சரி பாதுகாத்து கொடுக்கறதுக்கான வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி கொடுக்க போகுது. இந்த வருடத்தில் மொத்தம் பார்த்திங்கன்னா 2 கிரக பயிற்சிகள், அதாவது ஒன்று குரு பயிற்சி ஜூன் மாதம் நடக்க இருக்குது, அதோட ராகு கேது பயிற்சி டிசம்பர் மாதம் நடக்க இருக்குது. ஸோ இதில் பார்த்திங்கனாக்கா இந்த பராபவ வருடம் 12 ராசிக்காரர்களுக்கும் எப்படி இருக்க போகுது வாங்க விரிவாக பார்க்கலாம். கும்பராசி நேயர்கள், கும்பராசி அப்படின்னு சொன்ன உடனே இந்த ஆண்டு எப்படி இருக்க போகுது? எல்லாத்துலேயும் பேஷண்ட்டு, எல்லாத்துலேயும் பாதிப்பு, எல்லாத்தையும் எங்கேயாவது ஊரை விட்டு ஓடிடுங்க, இதை ஓடிடுங்க. இந்த கும்பராசிக்காரங்க இந்த யூடியூப்பில் இந்த ராசி பலன் பார்க்குறதே மறந்துட்டாங்க. இப்போ திறந்தா என்ன சொல்ல போகிறாங்க? சோதனை வரப்போகுது, வேதனை வரப்போகுது, ரொம்ப பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்குங்க. ஸோ ஃபஸ்ட்டு கும்பராசி, நிறைக்குடம் ஏந்திய ஆண். சரி, இந்த ராசிக்காரங்க நாதன் யார்? சனி பகவான். 7 நாட்டு சனின்னாங்க, ஜென்ம சனின்னாங்க, இப்போ ராகு உட்கார்ந்துட்டுருக்காரு, இப்போ குரு பயிற்சி ஆக போகுது, 6ல் ஆக போகுது. எல்லாத்தையும் தூக்கி போட்டுருங்க. கும்பராசி மிகப்பெரிய யோகத்தை சந்திக்கக்கூடிய ராசியாக இருக்கும் போது மகிழ்ச்சியாக இருங்க. நீங்கள் சொல்கிறது மட்டும் உடனே போடுவாங்க, நீங்கள் சொல்கிறது மட்டும் தான் ஆறுதலை ஏற்படுத்தி தருதுன்னு. கண்டிப்பாக கும்பராசி ஒரு முடிக்காத விஷயத்தை ஜெயிச்சு காட்ட போகுது. கும்பராசி நேயர்களுக்கு பார்த்திங்கனாக்கா மனசோர்ந்து போயிருக்கு. நிச்சயமாக கும்பராசி கடந்த மாதம் வரைக்கும் ஏதாவது ஒரு விபத்தை சந்திச்சிருக்கோம், ஒரு ஆப்ரேஷனை சந்திச்சிருக்கோம், இல்லை ஒரு பிரிவினையை சந்திச்சிருக்கோம், மன வேதனையில் இருக்கிறீங்க. இதெல்லாம் நிவர்த்தி ஆக போகுது. குரு 6ல் போனால் போட்டவங்க உபஜயஸ்தானத்தில் போகிறார். எங்கெல்லாம் அவமானப்பட்டீங்களோ அங்கெல்லாம் ஜெயிச்சு காட்ட போகிறீங்க. ஆரோக்கிய விஷயத்தில் மட்டும் ரொம்ப கவனமாக இருக்கும். 2ல் சனி, உங்கள் ராசிநாதனே 2ஆம் இடத்துல இருக்கார். நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சி எங்கே இருக்கணும்? என் குடும்பம் ஒத்துமையாக இருக்கணும், எனக்கு வருமானம் வரணும். இதை ரொம்ப ஸ்ட்ரிக்டாக வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உடல் சோர்வையும் தூக்கி போட்டுட்டு உத்தியோகத்துக்கு போகிறீங்க, வேலைக்கு போகிறீங்கன்னா இந்த வருஷத்துடைய சிறந்த தொழில், அது என்ன சொல்லுவாங்க, அதை தொழிலதிபர், தொழிலாளர் அப்படின்ற விருதை வாங்கக்கூடிய ராசி கும்பராசியாக தான் இருக்கும். முயற்சிகள் 1க்கு 2க்கு 3 முறை முயற்சி செய்யும் போது வெற்றி கிடைக்கும். சரிங்களா? இதுதான் பச்சை குத்துற மாதிரி கிடையாதுங்க. இப்போ உள்ள கிரக காலகட்டம் இப்படி இருக்குது. எல்லா ராசிக்காரங்களும் ஒரு முயற்சியிலும் ஜெயிக்க முடியும். ஆனால் நம்ம செஞ்ச பாவ புண்ணியத்துக்கு ஏற்றபடி கிரகங்கள் உட்காரும் போது இந்த வாட்டி 2 வாட்டி முயற்சி பண்ணதுக்கப்புறம் தான் ஜெயிப்பீங்க அப்படின்னு சொல்லுது. கண்டிப்பாக பண்ணி பாருங்களேன், அதோட வெற்றி உங்களுக்கு ரொம்ப ஆனந்த கண்ணீரே ஏற்படுத்தி கொடுக்கும். அப்பா அம்மா சண்டை போட்டுட்டோம், அப்பா அம்மா கூட கத்திட்டோம், திட்டோம், அதெல்லாம் சொன்னவங்க
இப்போ தாய் தந்தையரோட மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு. ரொம்ப நாள் கழித்து நல்லா மூச்சு இழுத்து விட்டு ரிலாக்ஸேஷனாக இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு. இன்னும் அதிக சக்ஸஸ் சொல்லட்டுங்களா? டிசம்பர் 6ஆம் தேதிக்கு மேலே இன்னும் ரிலீஃப். கும்பராசி என்ஜாய்மெண்ட்டோட உச்சகட்டத்துக்கே இருக்கலாம். போதும், பட்ட பாடுகளுக்கு எல்லாம் இந்த சனியும் ராகுவும் உங்களுக்கு யோகத்தை தரணும்ல. டிசம்பர் மாதத்துக்கு அப்புறம் கும்பராசி வெளிநாடு யோகம் ஏற்படுத்தி கொடுக்க போகுது. யாருக்கெல்லாம் ஜாதக ரீதியாக ராகு தசையோ குரு தசையோ நடக்குதோ கண்டிப்பாக வெளிநாடு போகிறதுக்கான யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகுது. நிறைய பேர் வெளிநாடு உத்தியோக கான்ட்ராக்ட் ஏற்படுத்தி கொடுக்க போகுது. போகலான்னா தாராளமாக போகலாம். சிறப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். வருமானங்கள் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா கண்டிப்பாக ஒரு 60%. கடந்த மாதம் நீங்கள் கேட்டிருந்தீங்கன்னா நான் 30% தான் சொல்லியிருப்பேன். ஆனால் இந்த வருஷம் பிறக்கிறது 60% உங்களோட எஃபெக்டுக்கு ஏற்ற வருமானங்கள் ஏற்படுத்தி கொடுக்க போகுது. ஆரோக்கியம், இந்த மகர ராசியும் சரி இந்த கும்பராசியும் சரி லேட்டாக சாப்பிட்றது, அதாவது பசி எடுக்குது கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்றேன், 1/2 hourல வரேன், அது ஆறி போய் ஏதோ பழைய சோறு மாதிரி ஆனதுக்கப்புறம் சாப்பிட்றது. சீஸ் இல்லைன்னா இந்த மிதுனம் மகரம் கும்பம் வாய்க்குள்ளே போகாது. இந்த சீஸ் உணவுகள், நான்வெஜ், அதுவும் ஆயில் ஃபுட்டு இதெல்லாம் தவிர்த்துட்டிங்கன்னா ஆரோக்கியத்தை உச்சத்துக்கு போயிடலாம் நீங்கள் இதிலே. ஏன்னா சாப்பாட்டுக்கு அடிமை அப்படின்னு சொல்லாமல் மிதுனம் கும்பம், அந்த மிதுனமும் கும்பமும் சாப்பாடு விஷயத்துக்கு அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் காட்டக்கூடியவங்க. ஒரு குழந்தை இருக்குது அப்படின்னா நம்ம நாளைக்கு நைட்டு என்னம்மா சமையல், நாளைக்கு என்னம்மா சமைக்க போகிறேன், மத்தியானம் லஞ்சுக்கு என்னம்மா இந்த மெனு கேட்கும். சொல்லும் போதே எல்லாருக்கும் சிரிப்பாங்க, கும்பராசிக்காரங்க எப்படி சொல்கிறீங்கன்ட்டு. இதெல்லாம் உண்மைதான். ஸோ இந்த விஷயத்தில் கொஞ்சம் ஆரோக்கியமான உணவுகள் எடுத்துக்கிறது சிறப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். கரெக்டாக டைமுக்கு சாப்பிட்ருங்களேன். நிறைய விஷயம், ஏன்னா இந்த டைமுக்கு சாப்பிடாதது ஆரோக்கியம் கும்பராசி 10 வயசு இருக்கிற குழந்தை பார்க்கறதுக்கு 15 வயசு மாதிரி இருக்கும். 20 வயசு இருக்கிற குழந்தை பார்க்கறதுக்கு 35 வயசு மாதிரி இருக்கும். தன்னோட தோற்றத்தையே மாற்றி விட்டுரும். இதான் இதில் இருக்கக்கூடிய விஷயம். அதே போல் கடன்கள் சார்ந்த பிரச்சனைகள்லேருந்து விடுதலை பெறக்கூடிய ராசி கும்பராசி. இந்த வருஷத்தில் நீங்கள் ஒரு 5 லட்சம் கடன் வச்சுருக்கீங்க அப்படின்னா டெஃபினட்டாக 3.5 லட்சம் அடைச்சிருவீங்க. 1.5 லட்சத்தை எஃபெக்ட் போட்டிங்கன்னா முடிச்சிடலாம். அதுக்கடுத்து உத்தியோகத்தில் எவ்வளோ ப்ரெஷர் இருந்தாலும் சைலண்ட்டாக போயிடுங்க. குரு உள்ளே வந்ததுக்கப்புறமா உங்களுக்கு உத்தியோகத்தில் பண உயர்வோ இல்லைன்னா உங்களுக்கு ஒரு பதவி உயர்வோ ஏற்படுத்தி கொடுக்க போகுது. சொந்த தொழிலில் அனுகூலங்கள் நிறைய இருக்குது. ஆனால் தொழில் செய்கிறதுக்கான வாய்ப்புகள் கோச்சார கிரகங்கள் தரலை. திருமண வாழ்க்கையில் மகிழ்ச்சிகளை ஏற்படுத்தி கொடுக்க போகுது. நிறைய இடத்துல மௌனமாக இருக்க கற்றுக்கிட்டீங்க, அதே மாதிரி இருந்துட்டு போங்க. ஆனால் கொஞ்சம் ஒய்ஃப்கிட்டயோ ஹஸ்பண்ட்கிட்டயோ கொஞ்சம் லவ்வை காட்டுறது சிறப்பு ஏற்படுத்தி தரும். இந்த வருடம் உங்களுக்கு இன்னும் சிறப்பாகவும் யோகமாகவும் அமைய நீங்கள் செய்ய வேண்டிய வழிபாடு கும்பகோணத்தில் இருக்கக்கூடிய மங்களாம்பிகை. கண்டிப்பாக போங்க. உங்கள் வாழ்க்கையில் மங்களங்களை ஏற்படுத்தி கொடுத்து நிறைய பிரச்சனைகளிலிருந்து விடுதலைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். உங்களுக்கான வெற்றிக்கான வண்ணம், அதாவது வெற்றிக்கான வண்ணம் சொல்லும்போது ஆரஞ்சு, வெற்றிக்கான எண் அப்படின்னு சொல்லும்போது 1ஆம் எண். நன்றி.